இறைவனுக்கு புகழ் உண்டாகுக. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33 இருந்து 37 வரை வசனங்களிலே, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் என்றும், அதன் கனியாலே மரத்தை பற்றி அறியலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தீய எண்ணத்தையே நமக்கு போதிப்பர், நல்ல எண்ணத்தை நமக்கு போதிப்பர். ஆகவே நாம் நல்லவர்களிடம் பேசுவதே நல்லது. தீயோர் அமர இடத்தில் நாம் அமர வேண்டாம் என்று விவிலியம் சொல்கிறது. திருப்பாடல் 1ஆம் அதிகாரத்திலே, ஆகவே சாலையில் ஒருவர் அடிபட்டு கிடந்தால் அவர் தீயோரா நல்லோரா என்று பார்க்காமல் அவருக்கு முதல் உதவி நாம் செய்யணும். பசியாக இருக்கும் பொழுது தீயோரா நல்லோரா என்று பார்க்காமல் உணவு கொடுத்து உதவுவதும் மனிதநேயம். அதையே விவிலியம் போதிக்கின்றது. இவ்வாறு நாம் இருப்பதின் வழியாக தீயோர் மனமாற்றம் அடைவர் என்றும் போதிக்கின்றது. இறைவனுக்கு புகழ் உண்டாகுக. கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.